தர்மம் எல்லாம் கொடுப்பதே என் பேரை சொல்ல ஒரு பிள்ளை வேணும் என்றுதானே. பிள்ளை இல்லாத கவலையோடு இருக்கிறோம்னா அப்பந்தான் பார்த்தான், ஏ முத்துவீடா, ஏண்டா கவலைப்படுற, உன் மனைவியுடைய ரகு குறிப்பு உன்னுடைய ஜாதகமும் கொண்டு வான்னா. மனைவிக்கு ஜாதகம் இல்லை, மனைவியுடைய ரகு குறிப்பு அப்படின்னா இந்த ஆம்பளையாட்கள் இருக்காங்களே, நம்ம ஆம்பளையாள், இந்த ஆண்களுக்கெல்லாம் பிறந்து எழுந்து அவன் மாழ்வது வரைக்கும் ஒரே ஜாதகம், பெண்களுக்கு மட்டும் 2 ஜாதகம். பெண்களுக்கு 2 ஜாதகம்னு சொன்னா இந்த பெண்ணு பிறந்ததுமே ஒரு நட்சத்திரத்தை பார்த்து எழுதிடுவாங்க, அதான் முதல் ஜாதகம். அந்த ஜாதகத்தை பார்த்தா அப்பா அம்மா ஆயுசு எப்படி, அப்பா அம்மா எப்படி இருப்பான், கூட பிறந்த அண்ணன் தம்பி எப்படி இருப்பான், அந்த பெண்ணாளுடைய தாய் மாமா எப்படி இருப்பான் அப்படின்னு பார்க்க தான் அவள் பிறந்த ஜாதகம். என்னைக்கு 12-13 வயதுல பூத்து லகுவாகிறார்களோ அதுதான் 2வது ஜாதகம். பெண்ணு பூத்த நட்சத்திரம் தான் அவ புருஷனை பத்தி புள்ளி விவரமா சொல்லும். அந்த காலத்துல ஒரு கணவனை ஒரு பெண் பார்த்து ஒரு பையனுக்கு தாலி கட்டி வைக்கணும்னு சொன்னா ஆணோட ஜாதகமும் பொண்ணோட ரகு குறிப்பும் கேட்பாங்க. எவ்வளவு அந்த புள்ள பூத்த நட்சத்திரம், நம்ம நட்சத்திரம் நல்லா இருந்தா தான், பொறுத்து இருந்தா தான் பிள்ளைகளை தாலி கட்டி வைப்பாங்க. ஆனா இந்த காலம் அப்படி இல்லை. ஐயா புள்ள 50 கலஞ்சி நகை போடுதுன்னு இருக்கான், தங்கம் போற ரேட்ல 50 கலஞ்சி 5 லட்சம் ரூபா ரொக்கம். சொந்தமா அந்த வீட்டுல வேற பையன் கிடையாது, ஒரே பொண்ணு தானா, மாமனார் மாமியா இறந்து போயாச்சுன்னா பிள்ளைக்கு தான் வீடு வந்து சேரும். அதனால ஜாதகம் எதுல பொருத்தம் அதில் பாருங்க, பிறந்ததுல பொருத்தம் பாருங்க, அதில் பொருத்தம் சரியில்லைன்னா அவள் பூத்த நட்சத்திரத்தை பாருங்க, 2மே சரியில்லைன்னா ஜோசியரை பார்த்து ஒரு 50,000 கையில் கொடுத்து எப்படியா பொருத்தத்தை மாற்றி எழுதிருங்க. எங்கள் ஊர் ஜோசியருக்கு 50,000 கொடுக்காண்டா, பின்னால் ஓடி போய் 1/4 கோட்டர் கொடுத்தாச்சுன்னா போதும், ஜோரா இருக்கு 13 பொருத்தமும் பச்சைக்குன்னு பொறிஞ்சிருக்கு, முடிங்க கல்யாணம். ஆமா, இப்போ உள்ள காலம் அப்படி, அப்போ உள்ள காலம் அப்படியா. சாதக பொருத்தம் எடுக்கணும். ஆனா சாதக பொருத்தம் என்னதான் இருந்தாலும் சரிதான், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் மன பொருத்தம் இல்லைன்னா அவங்க ஒற்றுமையா வாழ முடியாது. ஜாதகத்துல 13 பொருத்தம் இருந்தாலும் சரி, மன பொருத்தம் இருக்கணும் பார்த்துடுங்க. போடுவாங்க, அப்படி இருக்கணும். அப்படி இருந்தா தான் அவங்க மனமகிழ்ந்து நல்லபடியா வாழ முடியும். ஏன் முத்துவீடா, உன் மனைவி ரகு குறிப்பும் உன்னுடைய ஜாதகமும் கொண்டு வாண்ணா. கடகடன்னு ஓடனா மேலே போய் ரெங்குபட்டி எடுத்தான். இப்போ உள்ள பிள்ளைகள்ட்ட ரெங்குபட்டினா தெரியாது, சூட் கேஸ்னா தான் புரியும். ஆமா, அப்போ உள்ள காலத்துல ரெங்குபட்டி எடுத்தா ஒரு கெட்டு துணி கந்தல் புந்தலா இருக்கேன், அதை போய் உழைச்சான். ஓலைச்சுவடியில இவன் ஜாதகமும் அவன் பொண்டாட்டியுடைய ரகு குறிப்பு இருக்கு. 2 எடுத்தான், ஜோசியர் கையில கொடுத்தான். ஜோசியரானவர் பார்க்கின்றான். அவர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா, ராசி 12 நவக்கிரகம் 9 நட்சத்திரம் 27 3ஐயும் சேர்த்து கூட்டி கழித்து பார்க்கின்றான். அவரோ சாந்து கொண்டு அவரோ தரைமழுகி, சாந்து கொண்டு தரைமழுகி ஒரு சந்தனத்தால் கோலம் போட்டார், சந்தனத்தால் கோலம் போட்டார், சாந்து கொண்டு தரைமழுகி அவர் பன்னீராலே கோலம் போட்டா, பன்னீராலே கோலம் போட்டா, கோலம் போட்டா. கோலம் போட்ட இடத்திலே குருத்து வாழை இலை வலித்து குருத்து வாழை இலை வலித்து தளவாழை இலைகளை சாடி பிள்ளையார பிடித்து வைத்து நிறநாளி நிறமடக்கா நீதியோடு அளந்து வைத்தான். தேங்காய் வள சூடம் தீபாராதனை போட்டு 16 கோடி கிடி படத்துகிறார் சோதி தன்னை. சோதியில கண்டபடம் சொல்லுவார சோசியரும். எப்படி சொன்னார்,
யோ முத்துவீரா, ஐயா எவ்வளவு பூளுடையா, உங்க 2 பேர்களுக்கும் செவ்வாய் தோஷம் பிடிச்சிருக்கு, சனி தோஷம் பிடிச்சிருக்கு. இந்த 2 தோஷத்தையும் கழிக்கணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? திருக்கரங்குடி நன்னகரில் அழகிய நம்பிராயருடைய வாசல்ல 40 மாதாண்டங்கிறது கால்நடையா நடக்கணும். 40வது மாதாண்டத்தில் அழகிய நம்பிராயருக்கும் அம்மா குறுங்குடி நாச்சியார் அம்மாவுக்கு அபிஷேகம் செய்யணும், 6 கால பூஜை செய்யணும். அது மட்டுமல்ல, ஒரு உலக்கு நெல் எடுத்து உரல்ல போட்டு குத்தி அதில் கிடைக்கக்கூடிய அரிசியை கொண்டு அதை அரிசியாக பொங்கி 3 உருண்டை சாதமாக உருட்டி, முதலாவது உருண்டை சாதம் நம்பிராயருடைய வடக்கு வாசல்ல காகத்துக்கு கொடுக்கணும். அதை காக்கா வந்து சாப்பிடணும், உன் சனி தோஷம் களையும். மீதம் 2 உள்ள சாதத்தை தரைய மெழுகிய புழுடையா உன் கையை பின்னால கட்டணும், சாதத்தை வாயால கவி உண்ணணும். அப்படி இருந்தீர்களேயானால் 40 மாதாண்டம் கழித்து நல்ல பலனாக நம்பிராய பெருமாள் ஆணுக்கு ஆண் குழந்தை, அடுக்கலைக்கு பெண் குழந்தை 2 உள்ள இருக்குன்னா, அப்பந்தான் புள்ளுடைய பர்த்தா ஓடினால் ஷாடினால் ஒரு இடத்திலே இல்லாமல் எவ்வளோ 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 ஏ பூடு என்ன அங்கங்கன்னு ஓடுதிய ஷாடுதிய என்ன? ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் வயிற்றுல குழந்தை இருக்குன்னு சொன்னதால எனக்கு சந்தோஷத்துல கால் ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குன்னா. அப்பந்தான் பார்த்தேன், ஏம்மா எனக்கெல்லாம் நீ தெச்சனை கொடுக்க வேண்டாம், உங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்னா ஓடுறேன் சாடுறேன்னா. அப்படி உனக்கு கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருந்தா, நான் இப்போ கன்னியாகுமரி போயிட்டு திரும்பி வரும்போது கடவுளேன்னு இந்த விரதத்தை முடிச்சிருந்தா உங்களுக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கும் பார்த்தியலா, அந்த பிள்ளைகள் கையால் கொடு, நான் அப்போ வாங்கிக்கிடுதோம்னு சொல்லி காசி வேதியராக வந்த கடவுள் சென்று விட்டான். அப்பந்தான் மொத்து வீடன் கலகல கலகலன்னு சிரிக்கான், பூளுடைய கம்முன்னு இருக்க. ஏன் இருக்க எவ்வளோ ஏ பூளுடையார், ஏன் இப்படி முட்டை கட்டி கம்முன்னு இருக்க? எனக்கு வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இருக்குது ஆசை எனக்கும் இருக்கு. பிள்ளை பிறக்கிறது எப்போ என் பெருங்கவலை தீரும் தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் சாராயம் குடிப்பிய, கல் குடிப்பிய, மது மாமசம் சாப்பிட்டீங்களே, நான் எப்படி நீங்கள் விரதம் எடுக்க போறீங்களோன்னு கவலைண்ணா. அம்மா உனக்கு இருக்குது ஆசை எனக்கு இருக்காத, சத்தியமா சொல்கிறேன் திரும்ப குடிக்க மாட்டேன், சத்தியமா சொல்கிறேன் கல் குடிக்க மாட்டேன். சொல்கிறேன் கேட்குறியா? சத்தியமா நான் குடிக்க மாட்டேன், தங்கமே தங்கம் என் தங்கமே தங்கம், ஒரு தவறேதும் செய்ய மாட்டேன், தங்கமே தங்கம் ஒரு தவறேதும் செய்ய மாட்டேன், தங்கமே தங்கம். கல்லு குடிக்க மாட்டேன், தங்கமே தங்கம் என் தங்கமே தங்கம், கள்ள சாராயம் குடிக்க மாட்டேன், தங்கமே தங்கம், மதுவை குடிக்க மாட்டேன், தங்கமே தங்கம் என் தங்கமே தங்கம், மது மாமிசத்தை உண்ண மாட்டேன், தங்கமே தங்கம், மது மாமிசத்தை உண்ண மாட்டேன், தங்கமே தங்கம். கணவனும் மனைவியுமா அன்று முதல் விரதம் கொண்டு எப்படாங்கூடத்தை விட்டு திருக்கடங்கூடியதற்கு 40 மாதாண்டம் கால்நடைய வாரார்கள். 40 மாதாண்டத்திலே 39 மாதாண்டம் கழிந்தது. ஐயா 40ஆம் மாதம் நலமோடு இருக்க வார முத்து வீடம் பூடுடையால் உமையுடன் வாரார் வேப்பளங்குளமு விட்டு பணகுடிவு ஊடு விட்டு பள்ளியூடு ஏர்வாடி
பட்டயமா நம்பியாறு தனைகளுக்கு திருக்கடங்கூடியது அழகிய நம்பி வாசலில அபிஷேகம் செய்தார்கள் ஆறு கால பூச முடித்தார்கள். மத்தியானே மதியம் போல மதிய உச்சி வேளையில அழகிய நம்பிராயனுடைய வாசல்ல பூசை செய்யும் நம்பி யார் தெரியுமா? நீண்ட நம்பி நெடிய நம்பி நின்று குழல் ஊது நம்பி சாய்ந்த நம்பி சரிந்த நம்பி சந்தனத்தால் வளர்ந்த நம்பி கோவில் அம்மாள் புறத்திலே இருந்து குடியிருந்து வாழ்ந்து வருகிறான். தொழுகை நம்பியும் ருக்குமணி ஆட்சியாரும் அந்த தொழுகை நம்பியானவர் பூஜை செய்து வரக்கூடிய நாளிலே பட்டு சுவாமி இந்த 1000 பொண்ணை முதல்ல பிடிங்கன்னா முத்துவீடன் தலைப்புல எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும், இன்னைக்கு அபிஷேகம் ஆராதனை செய்யணும், 6 கால பூஜை எங்க செலவுன்னு சொல்லி 1000 பொண்ணை கொடுத்தார். அவர் பிரகாரம் சுற்றி வரும்போது அம்மா பூலுடைய பார்த்தார். பட்டல் சுவாமி எனக்கு பிடிங்க ஒரு 1000 பொண்ணு எனக்கு தலைப்புள்ள பொம்பளை பிள்ளை பிறக்கணும்னு சொல்லி ஐயர் சாமி கிட்ட கொஞ்சம் வேண்டி பூஜை பண்ணுங்கன்னா இப்படி பொன் பொருளை கொடுத்து விட்டு என்னை காப்பும் தேனும் பாடும் இளநீடான அபிஷேகம் அழகிய நம்பியர்க்கும் அம்மா குறுங்கூடி நாச்சியார்க்கும் அபிஷேகம் முடிந்த பின்னால் 6 கால பூசையது அன்போடு செய்தார்கள். 7 அடுக்கு தூவந்தன்னை எடுத்து பருமாறும் வேளையில எதிர் சேவ கண்டார்கள். மங்கையான பூடுடையால் ஈர்த்தமாடி மாத்துடுத்தி அவத்திடுவ நீடல் காப்படி அப்போ பூடுடையால் பெண்ணாடும் ஒரு ஒளக்கடைசி கொண்டு சாதமாக பொங்கியல்லோ 3 உருண்ட சாதமாக உருட்டி முதலாவது உருண்ட சாதத்தை காகத்துக்கு படத்தினார். அதை காக்கா படக்குன்னு அடித்தது. பிழைக்கு சாப்பிட்டது சனி தோஷம் கலைஞ்சு போச்சு. மீது உள்ள 2 உருண்ட சாதத்தை எடுத்து கைய பின்னல் கட்டினாடு, தலையத்தான் முழுகினாடு. கைய பின்னல் கட்டினாடு, சாத்த வாயால் கவி உண்ணாடு. தோஷம் கலைந்திடுமா அன்றிடவு பொழுதாச்சு. அவர்கள் 2 வேலையாது செய்தார். சாதத்துல முதலாவது உருண்ட சாதத்தை காகத்துக்கு கொடுத்தா சனி தோஷம் கழிஞ்சது. மீதமுள்ள 2 உருண்ட சாதத்தை பூளுடையால் கரைய மெழுகி கைய பின்னால கட்டி சாதத்தை வாயால கவி உண்டாள். அதனால அவளுக்கு செவ்வாய் தோஷமும் கழிந்தது. நேரம் இருட்டி போச்சு. அழகிய நம்பி வாசல் நடைய அடைச்சிட்டு தொழு நம்பி அங்கிருந்து கிளம்பிட்டேன். அப்ப முத்துவீடானும் பூளுடையாலும் பார்த்தாங்க, ஐயா இன்று இரவு பொழுது தேரடியில தங்கி விட்டு மறுநாள் காலையில போனேன்னா இப்ப வீட்டுக்கு போய் என்ன செய்ய போறோம்? அப்ப கணவனும் மனைவியும் தேரடியில தங்கி தூங்கும் போது இந்த அழகிய நம்பிலாயோட அம்மா குறுங்குடி நாச்சியாரும் கலந்து பேசுறாங்க. சுவாமி இந்த குறுங்குடியா நாச்சியார் அம்மா சொன்னார், சுவாமி முத்துவீடனும் பூளுடையாலும் தாழ்த்தப்பட்ட பகட இனத்தில் பிறந்தாலும் நம்மளை நினைத்து 40 மாதாண்ட இப்படி விரதமா இருந்திருக்காங்களோ விரதத்தின் பலன் கொடுக்கணும்னா கவலைப்படாதம்மா பூளுடையா. இந்த பூளுடையாலும் முத்துவீடனுக்கும் முதல் பிள்ளை குறுங்குடி நீ அய்யனா பிள்ளை என்கிற பேர்ல பெண் குழந்தையா பிறக்கணும். 2வது பிள்ளையாக சின்ன தம்பியாக நான் பிறக்கிறேன்னா அழகிய நம்பி அருளால கிடைத்த ஆண் குழந்தைக்கு சின்ன நம்பின்னு தான் பேர் கொடுக்கணும். சின்ன நம்பின்னு பேர் கொடுத்தா அது மேலவ மக்களுக்கு மரியாதை குறைவா இருக்கும். அதனால நம்பி என்கிற பேரமாச்சு சின்ன தம்பி என்கிற பேரோடு வளரப்படுவேன் அப்படின்னு நம்பிடாயரும் குறுங்குடி நாச்சியாலும் அவர்கள் இருவேர்களுடைய கனவிலே வந்து சொன்னார்கள், ஏ பூளுடையா முத்துவீடா இன்றிலிருந்து 300 நாளிலே
உனக்கு தலைப்பிள்ளை பெண் குழந்தை பிறக்கும். ஆமா ஓடியா. பிறக்கெடுக்கிற பெண் குழந்தைக்கு அயனா பிள்ளைன்னு பேர் கொடுத்து வளர்க்கணும். ஆமா. இரண்டாவது ஒரு ஆண் குழந்தை பிறப்பான். ஆமா. பிறந்த ஆண் குழந்தைக்கு சின்ன தம்பி அப்படின்னு பேர் கொடுத்து வளர்க்கணும்னு சொல்லி தீர்த்தமன் திருவண்ணியில இளவச்சன் கையில கனியை கொடுத்து கையில கொடுத்து மறைந்தார். அப்பந்தான் மறுநாள் காலையில 2 பேரும் கண்ட கனவு பற்றி பேசினாங்க. எவ்வளவு பூடு நீ என்ன கனவு கண்டிருக்கியோ அதே கனவு தான் புள்ள நானும் கண்டிருக்கேன். நீ நானும் உடல் வேறு ஆனா உள்ளம் ஒன்று. கவலைப்படாதம்மா, கண்ட கனவு கட்டாயம் பலிக்கும் என்றும் அன்று மறுநாளில் அங்கிருந்து பயணமான படங்கோளமதியில வடைந்து வாரால் 2 பேரும் குட்டி கால்வாயில் கைகால கழுகும் போது ஏ புழுடையா இதுவரைக்கும் நான் விஷமா இருந்துட்டேன். இனிமேல் என்னால் பொறுக்க முடியாது. டயம் தவறுது. நேரம் என்னாச்சு? எப்போதுமே என் டைம் 12 தான். 12 மணிக்கு நேரம் கல்லுக்கடையில கருப்பையா நாடாடி என்னை பார்க்கலன்னா முத்து விட ஏண்டா வரலம்பாடு. அதனால நான் கல்லு கடைக்கு போகணும். இந்த விரதத்தை நெய்யோட முடிக்க போறேன். எனக்கு வீட்டில் எனக்கு ஏற்ற சாப்பாடு தயார் நிலையில் இருக்கட்டும்னா அப்பந்தான் புழுடைய பார்த்தேன். 40 மாதாண்ட வரைக்கும் இந்த மனுஷன் கல்லு மது மாமிசம் குடிக்காம விரதமா இருந்தே பெரிய விஷயம். விரதம் தான் முடிஞ்சு போச்சா போய் குடிச்சிட்டு வாங்கன்னா அவெல்லாம் பொண்டாட்டி இந்த வீட்டை விட்டு வெளியில போக முடியல. எங்க போறேன்? 10 மணிக்குள்ள வீட்டுக்கு வரலன்னா கதவு திறக்கப்படாதுங்க. சோறு கிடையாதுங்க. எதுவுமே கிடையாதுங்க. நீங்க கிளிக்கு டெய்லி குடுத்துட்டு போனா உங்களை வாங்க வாங்கன்னு வரவேற்பா வாசல். நாங்க இல்லையா முத்து வீடம் கணக்குல நாங்க குடிக்க மாட்டோம். முன்னால இருக்கவங்க குடிமகன் அப்படி இருப்பதனாலே முத்து வீட பகடை மன்னனும் கல்லு குடிப்பானா சாராயத்தை குடிப்பானா கொஞ்சம் கருவாடை எடுத்து உண்டா மதுபோது போதை ஏறி மதுவான போதை ஏறி பாவி வாரானே. அங்க ஒரு காலை இங்க ஒரு காலை அப்படி இப்படிமா அசந்து வந்தான். கல்லு குடிச்ச போதையில காலை பின்னி பின்னி நடக்காம பாவிக்கு நட்டமா நிக்க முடியல. ஒரு மட்டும் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்தானா? வந்தானே. அதானே மனைவி எப்படி இருக்கா? தலவாழ இலை போட்டு பொடி அரிசி சாதம் பொங்கி பொட்டை கோழி கறி சமைத்து 6ஆம் மீன் அவியல் 5ஆம் மீன் பொரியல் கெண்ட மீன் வறுவல் கெளுரு மீன் பொரியல் கண்டு குட்டி உப்பு கண்டம் கருவை வறுத்திருக்கா. எருவ மாட்டு உப்பு கண்டம் இலை உறுப்பா வறுத்திருக்கா. பசுவின் மாட்டு உப்பு கண்டம் பக்குவமா வறுத்திருக்கா. எப்படி இருக்கும்? குப்பையில சாராயம் குடுவையில தென்னங்கல்லோட வச்சிருக்கா பொண்டாட்டி. ஆமா, குப்பையில தான் அந்த காலத்துல சாராயம் அடிச்சிருக்காங்க. கதையில தான் இப்படிலாம் கேட்கணும். ஆனா நம்ம உடுக்காரனுக்கு வீட்டுல தங்கச்சி இருக்கானா? பாவி எங்கேயும் போய் எவன்ட்டு இலை விழுதுட்டு எங்கேயும் போய் சண்டை போட்டுறாத. வாங்கிட்டு வீட்டுல வச்சு குடி. ஆஃப் ஆயில் சிக்கனும் பொரிச்சு தரேன். அவெல்லாம் பொண்ணு வீட்லயே குடிச்சிட்டு வீட்லயே இருந்துக்கோங்க. அப்படி இருக்கணும். வீட்டுல சொல்லுதாளா? சொல்லிக்கிட்டு இருக்க. போவேல 5000 ரூபாய் சம்பளம் கொடுத்தான்னு சொல்லிதான் ஒரு ஆஃப் இல்லாம வீட்டுக்கு போக மாட்டான். இல்ல அப்படின்னா அவன் வீட்டுல ஆஃப் ஆயிரும். அப்படி இருப்பதனால சரி முத்து வீடம் பாட்டினா சாப்பாடை பிசைஞ்சு ஜால் புல்னு சாப்பிட்டான். இந்த அம்மா புள்ளுடைய அப்படியே அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த மனுஷன் எப்போ சாப்பிட்டு நம்ம என்னைக்கு சாப்பிட ஏன் அப்படி பார்க்க? அந்த காலத்துல கணவன் சாப்பிட்டு மீதமுள்ள எத்தி சோறுக்கு மனைவி சாப்பிட ஏங்கி கிடந்த காலம் அந்த காலம். என்னதுக்கு என்ன காலம்? புருஷன் சாப்பிட்டு அந்த இலையில ஒரு உருண்டை சாதமாவது வைக்க மாட்டாங்களா? தன் கணவனை வச்ச எத்தி சாதத்தை சாப்பிடக்கு ஏங்குவா அந்த காலத்துல. பேத்தியாளுக்கும் முன்னாடி காலத்துல நம்ம முகமே வீங்கிருக்கு. இப்ப இந்த காலத்துல நம்ம மிச்சம் வச்சோம்னா நம்ம முதுகும் கண்ணமும் வீங்கிடுது. கேள்வி கேப்பா, குறுகட்ட மனுஷா உன் கட்டைக்கு தான் ஏழை மட்டுக்கு வைக்கும் போதே குறைய வைன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு இந்த காலத்துல கேப்பா. அது மட்டும் அந்த அம்மாவை சொல்ல என்ன குறை இருக்கு? உங்க லட்சணம் எப்படி இருக்கு? உங்க லட்சணம் இல்ல நம்ம லட்சணம். இங்க பின்னாடி லட்சணம் சொல்ல நம்மளை நாமளே குறை சொல்லக்கூடாது. நம்மளை அடுத்த ஆள் சொல்லட்டும். காலக்காரன் இருக்கானே செய்தி பிடிகள்
இழுப்பான், சிகரெட் இழுப்பான், பாக்கு போடுவான், கோயில போடுவான், கணேசி வைப்பான், கஞ்சா அடிப்பான், லேகியம் போடுவான், அவின் சாப்பிடுவான், ஒயின் சாப்பிடுவான். இப்படி சாப்பிட்டா வாய் என்னது, அது என்னது கிடங்க. இப்படிதான் அந்த பையனுக்கு ஒரு ஊர்ல பொண்ணு பார்த்துருந்தது. அந்த மனுஷன் டீயை தவிர வேற எதுவும் சாப்பிட மாட்டான். ஆனா இவர் சொன்ன விளம்பரத்துல உனக்கு பொண்ணும் கிடையாது ஊரும் கிடையாது அப்படின்னு அடிச்சு விரட்டாங்க. அதானே கேட்க, இப்படி சாப்பிட்டா அந்த வாய் என்ன மனக்குடி போட நார வாயில வச்சுட்டு மிச்சம் வச்சுட்டு சாப்பிட்டதுக்கா எங்க அப்பா வீட்டுல இருந்து 25 கலைஞ்ச நகை. ஆமா 50 நான் தான் மறந்துடுவேன். 50 கலைஞ்ச நகை, 5 லட்சம் ரூபாய் ரொக்கம், ஆடி கார் ஒண்ணு, ஆடாம போறதுக்கு புல்லட் ஒண்ணு. கிளிக்க முடும் கொடுத்து பொண்ணை கட்டிட்டு வந்திருக்கு. புல்லட்டு கொடுத்துடலாம், அதுக்கு இப்ப பெட்ரோலும் டீசலும் தான் போட முடியல. அதான் முடும் கொண்டு வந்திருக்கேன். எங்க அப்பா வீட்டுல இருந்து நீ வச்சு எச்சிச்சார திங்கிறதுக்கா கொண்டு வந்திருக்கேன். ஏ குறுக்கிட்ட மனுஷன் 50 கலைஞ்ச நகையை போட்டுடலாம் இப்போ உள்ள காலத்துல. ஆனா வீட்டுக்காரர் என்ன செய்தா, மாசம் ஒரு தடவை 50 கலைஞ்ச நகையை களத்துல போட்டு அவ அப்பா வீட்டுக்கு போற. இவன் கேட்டாமனா எவ்வளவு தங்கம் போட விலையில எவனும் கொல்ல போட்டாமனு நினைச்சா பீரோல வையினா நீங்க இன்னமும் அடகு வைக்காம இருக்கி அப்படின்னு எங்க அப்பன்ட்ட காட்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் நான் களத்துல போட்டுக்கிட்டே போறேங்க. அது பீரோல வச்சா முத்து. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது முக்கடை அப்படின்னா அதுக்கு அடுத்து வெளுத்துருது. ஊரே சின்னியா வா போ. அவன் அப்பாட்ட கொடுத்து ஒரு தடவை முக்கி எடுத்துட்டு வந்தா தான் அவன் 4 நாள் அங்க விருந்து சாப்பிட்டு வரணும். அதுக்கு தான் அப்பா போயிட்டு பளபளன்னு பாலிஷ் ஆகணும். எம்மா போன மாதிரியே நகை பாலிஷா இருக்குன்னு இவன் பார்க்கான். நல்லா பளிச்சுன்னு இருக்கு பூரா. ஆமா, கொரோனா லாக்டவுன் நேரத்துல உள்ள வச்சு எடுக்கும் போது இவன் உள்ள போயிட்டு வந்திருக்கான். அதானே அப்படி இருப்பதனால சரி பூளுடையால் பெண்ணால் பார்த்தால் மணவாளன் இடத்திலே மங்கையாகிய பூளுடையால் கணவன் சாப்பிட்ட எச்சி சாதத்தை எடுத்து உண்டால் அன்று இரவோடு இரவாக எல்லா விரதத்தையும் முடித்தார்கள். கணவனும் மனைவியுமாக சந்தோஷமாக பொழுதை கழித்து மறுநாள் காலையில அந்த நம்பிடாயல் அருளாளே ஓடியா எங்க இருக்க அங்க பூளுடையால் கர்ப்பமான நம்பிடாய அருளாளே அம்மையான பூளுடையால் அன்று முதல் குளிமடந்தால் ஆயிலையால் கர்ப்பமான அழகிய நம்பியவர் சின்ன தம்பியா பிறக்க போறார். நல்ல நேரம் தானே ஐயாடுங்க வயந்தானே சின்ன தம்பி இருக்குகிற நாளையில அம்மையான பூளுடையால் 30 நாள் ஒரு மாதம் உழல் கர்ப்பமான 60 நாள் 2 மாதம் கர்ப்பமான 3வது மாதத்தில முகமெல்லாம் வெளுத்திடுமா முத்து போல வேத்திடுமா 4வது மாதத்தில 2 பச்சடியும் சாப்பிடுமா 5வது மாதத்தில அவளுடைய சொந்தமெல்லாம் அவள் ஒரு சீனியோடு சீனி பழங்கள் எல்லாம் அவளுக்கு கொடுத்தார்கள். 6 மாதமாகி ஆயிலையால் கர்ப்பமான 8வது மாதத்திலேய மாதத்தில அவளோ திட்டுமுட்டு கண்டிடுவாள். அவ கண்டிடு ஓடியா இவ்விதமாயிருந்த போது ஈடுல பூளுடையால் அவ 9ஆம் மாதத்தில அவ ஓட போல சுழலுவான. அவ 10வது மாதத்தில பத்தினியால் பூளுடையால் அவன் நிறமாத கற்பிணியா அவ உண்ண மாட்டா உறங்க மாட்டா அவ ஒரு இடத்தில் இருக்க மாட்டா
பழந்தண்ணி அருந்த மாட்டான் ஆயாசம் கொண்டாளே படுத்தாலும் படுக்க மாட்டான் படுத்தாலும் படுக்க மாட்டான் அவ பாய் போட்டாலும் தூங்க மாட்டான் அப்பம் 10வது மாதத்தில பத்தினியால் புழுடையாள் அந்த நம்பிராயர் சொன்னபடி அவளுக்கு அடிதுடியா வயர் வலித்து ஐயா வயர் வலிக்க அவ ஆயாசம் கொண்டாளே அவளுக்கு வயர் வலித்து அப்பம் 10வது மாதத்தில பத்தினியாகிய புழுடையாள் அடிதுடிய வயர் வலித்து ஆயாசம் கொண்டாள் மனைவி துடியா துடிப்பதைக் கண்டு மன்னவன் முத்துவீரன் மருத்துவத்தை பார்க்க வருகிறான் மன்னவன் முத்துவீரன் அடிதுடியா வயர் வலிப்பதைக் கண்டு மங்கையாகிய மருத்துவத்தை பார்க்க வேண்டும் என்பதாக சொல்லி அப்போ பார்த்தான் எம்மா மருத்துவம் எம்மா என் மனைவி பூளுடையாளுக்கு மருத்துவம் பார்க்க வேண்டாம் பிறந்தவன் தாழ்த்தப்பட்ட பிறந்தவன் மனைவிக்கு நான் மருத்துவம் பார்க்க வந்தா மேல் சாதி மக்கள் அடுத்து என்ன கூப்பிடுவாங்களா அதனால நான் பிரசவம் பார்க்க மாட்டேன் போ அப்படின்ட்டான் இவன் நேரா வீட்டுக்கு வாரான் புரட்டாசி மாதத்துல போட்ட பயிர்கள் ஐப்பசி மாதத்துல அரைநடத்து பயிராச்சு கார்த்திகை மாதத்துல கதிர்வலம் காணும் போது கதிர் அடுக்க பகடை பெண்கள் எல்லாம் போயிட்டாங்க பக்கத்து வீட்டுல ஒரு நொண்டி கிளவி வயதான பாட்டியம்மா அவ மட்டும் பார்க்க ஐயோ பூளுடைய அடிதுடியா வயிறு வலிக்காள் என்று அவள் அரண்மனைக்கு வந்து கதவை தாளிட்டு முக்காலியை எடுத்து போட்டான் அவ வயடு வழியா சூட்டு வழியான பார்க்க விளக்கண்ணையா அவள் வயற்றிலை தடவினான் வலி கேட்கவில்லை என்று அறிந்து அந்த பூளுடையாளுக்கு முன்னாலே அவ கயடு ஒன்று கட்டுவாளா முக்காலியை எடுத்து போட்டான் அம்மா பூளுடையாள் கயத்தை பிடிச்சுக்கம்மா கடவுளை நேர்ந்துக்கம்மா கண்மணி தான் படப்பானம்மா மங்கை பூளுடையாள் எவ்வளவு முக்காடியில மறந்துக்கடி பாச கையர் பிடிச்சுக்கம்மா அந்த பகவானை நேர்ந்துக்கம்மா உனக்கு பாடம் வரம் பரப்பானம்மா வயர்வழித்து ஆயிலையாகிய பூளுடையாளானவள் நேந்தி தவம் இருந்து நெய்யால் விளக்கடித்தது இந்த வயர் வலி பொறுக்க முடியலையே இப்படி தனப்புள்ள பிரசவ வலி இப்படி இருக்குமானா நான் நேந்தி தவம் இருந்திருக்க மாட்டேன் நெய்யால விளக்கு போட்டிருக்க மாட்டேன் நான் மாதாண்டம் போயிருக்க மாட்டேன் மா விளக்கு எடுத்திருக்க மாட்டோம்னா எம்மா ஏ பூளுடைய எம்மா தாள புள்ள சூழி அம்மா கலக்கமா இருக்கும் அம்மா முத புள்ள சூழி அம்மா உங்க மயக்கமா இருக்கும் அம்மா நம்பிராய அருளாளே நல்ல குழந்தை வந்து வரக்கும் அம்மா மூடலையே அழக நம்பிராயன் அருளினாளே அம்மா பூளுடையல் கற்பத்தில முதலாவது பிள்ளையாக யாடி துடிய வயர் வலித்து ஒரு பெண் குழந்தை
குழந்தை பிறந்திடுமா பெண் குழந்தை பிறந்த போது இன்னவோடு பிள்ளையாக அழகிய நம்பிராயம் பிறக்கானே இரண்டாவது பிள்ளையாக இன்னவோடு பிறந்தையாக ஆண் குழந்தை பிறக்குதையா பூணுடையால் திருவையாச்சு ஒரு ஆண் குழந்தை பிறந்திடுமா பிள்ளை வந்து பிறந்த போது மகன பெண்கள் ஒன்று கூடி 7 நல்ல குழவை போட்டு இழுத்து கப்பல் அறுத்தார்கள் குடுப்பாட்டி சேன போத்தி அருமத்திடு மகனுக்குத்தான் 16 நாளையில பேர் கொடுத்தார் பாலனுக்கு முதலாவது பிறந்த பெண்ணாளுக்கு ஐயனா பிள்ளை என்று சொல்லி ஐயா என்று சொல்லி அந்த பெண்மகளுக்கு பேர் இரண்டாவது பிறந்த மகள் பூளுடையால் பெற்ற பிள்ளை அவனுக்கு பேரு நாமோ கொடுக்கதற்கு சின்ன தம்பி ஐயா சின்ன தம்பி அந்த செல்வனுக்கு சின்ன தம்பி சின்ன தம்பி என்று சொல்லி அந்த செல்வனுக்கு பேர் கொடுத்தான் ஐயா பூடுடையால் பெற்ற பாலன் ஐயா பெற்ற பாலன் அந்த பேரழக சின்ன தம்பி ஐயா பெற்ற பாலன் வளர்த்து வரும் காலத்தில வளரும் விடை சந்திரன் போ வளர்ந்து வாழ சின்ன தம்பி பூடுடையால் பெற்ற பாலன் பேரழக சின்ன தம்பி வளரும் விட சந்திடம் போல் வளர்த்து வரும் காலத்தில மகனான சின்ன தம்பி தலையதிலே விட்டுமான தண்டக்கால் நோகும் என்று பூமியிலே விட்டுமான பூளுடையால் வெச்ச பாலன் பாத நோகும் என்று பார்வதியிலே தொட்டில் கட்டி அடியதிலே நடபடுத்தி தோளதிலே தொட்டில் கட்டி சின்ன தம்பி பாலனுக்கு அவன் துணையதில அருமை மகனாகிய சின்ன தம்பிக்கு மகனாகிய சின்ன தம்பி முதலாவது பிறந்த பெண் மகளுக்கு ஐயனா பிள்ளை என பெயர் கொடுத்தார்கள். இரண்டாவது பிறந்திட்ட கண்ணின் மனையாகிய பாலகனுக்கு மன நம்பி அழகிய நம்பியுடைய அருளாலை கிடைத்ததினாலே சின்ன நம்பி என பெயர் கொடுத்தால் மேலவ மக்களுக்கு பிடிக்காதென்று சின்ன தம்பி என பெயர் கொடுத்து கண்ணின் மகனாகிய சின்ன தம்பியை வளர்த்து வரக்கூடிய நாளிலே ஓராட்டி சீராட்டி தாராட்டி வளர்த்து வருகிறார்கள். அப்படி வளர்த்து வரக்கூடிய நாளிலே அந்த சின்ன தம்பி பாலனுக்கு நாளும் ஒரு மேனியுமா நலமோடு வளர்த்து வாரா பொழுது ஒரு வண்ணமுமா பாலகன வளர்த்து வாரா 1-2 வயதாகி ஓடி விளையாடும் பிராயமான சின்ன தம்பி பாலகனும் பிள்ளை பெண் கொடியா 3 நல்ல வயதாகி மொட்டை போட்டு காது குத்தி 4 நல்ல வயதாச்சு அந்த ஓடும் பிராயமான
5 நல்ல வயதாச்சு 5 நல்ல வயதாச்சு ஐயா அருமை மகன் சின்ன தம்பி சின்ன தம்பிக்கு 5 வயதாச்சு அறிவு பள்ளியில கொண்டு போய் சேர்க்கணும்னு பார்த்தா ஏன்னா சாதியில தாழ்ந்தவன் நீ ஓமவன் சின்ன தம்பி இப்ப படிச்சு என்ன போறான் உன் மகனை பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும் ஓம் பிள்ளை என் பிள்ளை ஒண்ணு போல படிக்கவா அப்படின்னு அந்த சின்ன தம்பிய பள்ளிக்கூடத்திலே சேர்க்க முடியல ஆனால் அவன் ஆண்டவனுடைய அனுக்கிரகத்தினால பிறந்த மகனாகிய சின்ன தம்பி ஆத்தாங்கரையோடத்திலே அண்ணாவி வாத்தியார் அந்த பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுப்பதை செவியால கேட்டா சிந்தையிலே ஏற்றினான் இந்த அருமை மகன் சின்ன தம்பி ஆரிகுடியங்கொன்றை வேந்தன் அன்னை விதாயஞ்சுவடி ஆயகளை அத்தனையும் அன்போடு வடித்துவார 10 நல்ல வயதுக்குள்ள 10 நல்ல வயதுக்குள்ள அவன் பழகனக்கும் அருமையுள்ள சின்ன தம்பி 10 வயதுக்குள்ள பழகனக்கும் படித்தானே பழகன சின்ன தம்பி வளர்ந்து வார 10 வயதுக்குள்ளே பல கணக்கெல்லாம் படித்தான் ஆனா நமக்கு படிப்பு மட்டும் போதாது நம்ம சாதி தொழில் வேட்டையாடுதல் அல்லவா அதற்கு தைரியமான ஆண் மகனாக இருக்க வேண்டும் என்று அவன் 3 அடி சிலம்பங்கலம் 32 கால்வரிசை 4 அடி சிலம்பங்கலம் 46 கால்வரிசை 5 அடி சிலம்பங்கலம் 56 கால்வரிசை மல்வித்தையா வில்வித்தையா மல்வித்தையா வில்வித்தையா மயக்கு வித்த தான்மடி அந்த அருமை மகன் சின்ன தம்பி ஆடி வாரம் ஆடி போடுதுவார் அவரும் பொய்யன் சாசம் அந்த ஐயனாரின் வாசனியில பூளுடையால் வச்ச பாலம் ஐயா பேரழகன் சின்ன தம்பி உனக்கு வேலை நல்ல வேலையாச்சு ஐயா விளையாடு நேரமாச்சு அம்மா கூடி உள்ள பெண்கள் எல்லாம் அம்மா குலவையது போடுங்கம்மா மணி குலவை போடும் போது சின்ன தம்பி ஆடி வாரா ஐயா கச்ச வருந்தி கட்டி கருத்த கச்ச சுங்கலிட்டு ஐயா கச்சை வருந்தி கட்டி தாமரப்பு சுங்கலிட்டு அழகு பிள்ளை சின்ன தம்பி அது ஆடுதுவார் வாடுதுவார் வெள்ள நல்ல குதிரையில நடந்து வாரானை சின்ன தம்பி ஏன் தலைவா நல்ல வாழ சுவாமி அவருடைய கிருபை கொண்டு ஆதாளி போட்டு வாரா மாயாண்டி சொல்லாடு அந்த சின்ன தம்பி ஆடி வாரா ஊடி உள்ள எத்தனை பேருக்கு ஒரு குளவு படுங்கட முக்கா 3 தேரம் மணிக்குளவை போடுங்கம்மா அந்த குளவையோட சத்தம் கேட்டு எங்க ஐயாவான சின்ன தம்பி அது ஆதாளி போடுதுவார் உனக்கு வேலை நல்ல வேலையாச்சு நல்ல விளையாடு நேரமாச்சு உனக்கு மத்தியான மதியம் போல ஐயா மதிய ஊத்தி வேலையாச்சு ஐயா அண்ணவன் சின்ன தம்பி ஐயா ரோசாப்பு மாலை போட்டு எங்க ராசாவும் ஆடி வாரான் ஐயா ஆவணம்பு சாசவாசல் இந்த பேரழகன் சின்ன தம்பி ஐயா முண்டக்கண்ணு கொண்ட கட்டு முடுக்கு மீச